ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த ட்ராமாவோட 10th எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் இந்த சிங்கர் வந்துட்டு ஜீகானோட கையை என்ன காரணமே தெரியாமல் நொறுக்கி விட்டுட்டு இருப்பார்ல. நம்ம ஹீரோ வேற மனசுக்குள்ளே ஏன்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் முடியாமல் கதறவும் முடியாமல் வேற அப்படியே கதறிட்டு இருப்பானா. ஆனால் நம்ம கோக்கியை பார்த்தோன்னே மட்டும் அந்த சிங்கர் வந்து இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக வேற பேசி சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இந்த டோக்கியும் பப்பியும் வேற ஒரு பக்கம் வச்சா இந்த சிங்கர் எம்பிட்டு அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற புகழ் பாடிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோடனே கோக்கி இருந்துட்டு என்னதான் அவன் அழகா இருந்தாலும் என் ஜீகான் அளவுக்கு யாரும் வர முடியாது அப்படின்னு சொன்னதுமே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வந்துட்டாலும் அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு அதை பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து ஜீகான் கிட்ட நீங்கள் மாடலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா. அதுக்கு அவங்க வந்துட்டு அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்களோட மெயின் மாடல் ஒருத்தவங்க வந்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, ஸோ அவங்க வந்து மாடலாக நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வருவான். ஆனால் மெயின் மாடலுக்கு வந்துட்டு ஹை பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஜீகான் வந்துட்டு ஓகே நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுவான். ஸோ அவனை மேக்கப் போடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்கூல் சீனியர் பொண்ணு அந்த ஜோ இருக்குல்ல, அது வேற இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குமா. இவன் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோக்கி டோக்கி பப்பி எல்லாம் வேற முழிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஜோ பொண்ணு வந்துட்டு யாரையும் பெருசாக மதிக்காம நடந்து ஜீகான் பக்கத்தில் போயிட்டு இருக்குமா. அவள் பின்னாடியே அசிஸ்டண்டா அந்த நாணி பொண்ணு வேற வந்துட்டு இருக்கும். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோ பின்னாடி முன்னாடியே அலைஞ்சிட்டு இருந்ததுல அந்த பொண்ணு தான் இது. இந்த ஜோ பொண்ணோட ஃபேமிலி தான் வந்து இந்த ஆட் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து லீட் ரோலாம் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். வந்ததும் ஜீகான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ ஆஃப்டர் ஆடுக்கு அப்புறம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்கப்புறம் ஃப்ரீயா அப்படின்னும் போது இல்லையே எனக்கு ஸ்கூல் ஒர்க் இருக்கு அப்படின்னு மொக்க பண்ணிட்டு திரும்பி வர உட்காந்துப்பான். இருக்கிறதுலே குண்டு பல்பா வந்துட்டு அந்த அம்மா வாங்கிடுவாங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி வேற உட்காந்துட்டு இருக்கும். இங்க கோக்கி டோக்கி பப்பி எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. இவங்க எல்லாரையும் வந்துட்டு கூட இந்த ஆட்ல வந்து சைட் ரோலா நடிக்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் செல்ஃபி எடுக்க வச்சு அதை கேண்டிடா வேற வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களா. நல்லா தான் எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா சடனா அந்த ஜோ பொண்ணு வந்துட்டு இருங்க இதெல்லாம் வந்துட்டு வேலைக்காகாது, என்னோட மூஞ்சி வந்து இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது நல்லா இல்லை, ஸோ நீங்க வந்து லெஃப்ட்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸையை வேற மாத்தி விட்டுட்டு இருப்பா. அவ எல்லாருக்குமே செம்ம காண்டா தான் இருக்கும். ஈவன் அந்த வீடியோகிராஃபர் கூட செம்ம காண்டா தான் இருக்குமா. வேற வழி இல்லை, அவங்க அப்பா வீட்டு கம்பெனியில், அதனால அவ சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து லைன் கட்டி உட்கார வச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்பவும் அந்த அம்மா இல்ல, நான் மட்டும் ஃப்ரண்ட்ல முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், அதனால ஏன் மூஞ்சி மட்டும் ஜூம் பண்ணி மாதிரி காட்டுறியா, பாய்ஸ் நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க நான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலும்பல் பண்ணிட்டு இருப்பா. அவ எல்லாருமே செம்ம காண்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நாணி கூட செம்ம காண்டில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். உனக்கெல்லாம் வந்துட்டு வாழ்விடி அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பா. போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இல்ல, ஐயோ என்ன ஏன் மூஞ்சில நல்லாலாம் தெரியுது, ஒழுங்கு மரியாதை இன்னொரு இதை ஷூட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று வேற குதிச்சு எல்லாரையும் கத்திட்டு இருப்பாளா. இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, மறுபடியும் ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இந்த அம்மாவுக்கு வேத்திரக்கூடாது, ஐயோ ஓவரா ஸ்வீட் ஆகுதே, தண்ணி எடுத்துருவான்னு சொல்லிட்டு நானிய பூச்சி வேற வேலை வாங்கிட்டு இருப்பாவ. ஒரு வழியா தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா எல்லா போட்டோஸும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டி எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. அப்புறமா இந்த அலுமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே போலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சிங்கர் வந்துட்டு சாரி எனக்கு ஒரு ஷூட் இருக்கு நீங்க எல்லாம் போங்க அப்படின்னும் போது உனக்காக தானே நாங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி சொல்வாளா. குக்கி உன்னோட பர்த்டே வருதுல, அப்போ கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணுவோம், உனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் வேறு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பானா. உன்னை கோக்கி இல்லை எனக்கு தெரியும் நீ எப்போவுமே என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வேற சிரிச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒருத்தனோட மூஞ்சி வந்துட்டு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும். இதுக்காக தான் என் கையை பிடிச்சி ஒடிச்சு விட்டியாடா வீணா போனவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற திட்டிட்டு இருப்பான் அவன். இந்த சிங்கர் வந்துட்டு நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம ஜீகானை பார்த்து முறைச்சிட்டே வேற போயிட்டு இருப்பானா. நம்ம ஜீகானும் வந்துட்டு விடுற மாதிரி இல்லை, போடா போ இங்கேருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி முறைச்சே பார்த்துட்டு இருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புகழை பத்தி வேற பேசிட்டு இருப்பாளா கோக்கி. இதை பார்த்த ஜீகான் வந்துட்டு அடியே உன் பாய் ஃப்ரெண்ட் கையை உடச்சு விட்டான்னு தெரியுமா, நல்லவன் நம்மள நல்லவன் கேடு கெட்ட வேண்டி வீணா போன வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே திரும்பிப்பான் வேற. அப்புறமா வெளியே இந்த ஜோல்ல நானியை பிடிச்சி கத்திட்டு இருப்பான் அவளோட தோட தொலைச்சிட்டதா சொல்லி. ஆனா நானி சொல்லுவா நான் உன் தோட உன்கிட்ட தான் கொடுத்தேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், நீ தான் தொலைச்சிட்ட, ஒழுங்கு மரியாதை அந்த தோடோட வா இல்லைன்னா அதோட காசோட வா, எது வரைக்கும் என் மூஞ்சிலே முடிக்காது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற விரட்டி விட்டுட்டு இருப்பா. நானி வந்து மனசுக்குள்ளே 10 கெட்ட வார்த்தையில திட்டிட்டு தான் போயிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வேற ஹீரோயினோட கேங் வேற பார்த்துருமா, ஒரே அவமானமா போயிடும் அவளுக்கு. இந்த ஜோ வேற நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே வா ஏன் நான் உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு வேற கூப்பிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ வந்துட்டு வர முடியாது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சால அடிச்ச மாதிரி வேற சொல்லி விட்டுருவான். என் நேரமும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு குண்டு பல்பா வாங்குறது தானே இவளோட வேலை, இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு அப்படின்றதுனால அவன் பேசுறத பெருசா எடுத்துக்க மாட்டா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரும்போது தான் தோடு வந்துட்டு உள்ளதான் கிடக்கும். இது நான் இங்கேயா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இவ்வளவு நேரம் நானே
திட்டினதெல்லாம் பற்றி அவள் கவலையே பட மாட்டா. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற வச்சுப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப தெனாவட்டா டிரைவர் மேலே வந்துட்டு ஷூ கால் படுதுன்னு கூட கவலைப்படாமல் எடுங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அந்த டிரைவர் வந்து லைட்டாக பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. என்ன பார்க்குறீங்க, ஒழுங்காக வண்டி எடுக்கிறீங்களா இல்லை அம்மா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி வர மிரட்டிட்டு இருப்பா. இவ அவருக்கும் செம்ம காண்டா தான் இருக்கும். ஆனால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேங் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கோக்கி வந்துட்டு சொல்லும், நானி வந்து ஒரு விசப்பூச்சி தான், ஆனால் இந்த ஜோ வந்து அவளை படுத்துற பாட பார்த்தா அவளை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரியே பேசிட்டு போயிட்டு இருப்பா வேற. அதுக்கப்புறம் டோக்கி சொல்லும், எனக்கு என்னமோ அந்த ஜோ பிள்ளைக்கு வந்துட்டு இந்த ஜிகான் மேல ஒரு கண்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகானை பார்த்து சொல்லும்போது அவன் சொல்லுவான், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பேன். நான் ஏன்ட்ட கேட்குறேன், உன்கிட்ட கேள்றா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோக்கி வந்துட்டு அவனோட மூஞ்ச பார்க்கும். அவனும் வந்துட்டு ஏதாவது சொல்லுவாளான்னு பார்ப்பா, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டா. கம்மன் எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் கிளாஸ் முடிச்சதும் ஜிகான் வந்துட்டு கோக்கி கிட்ட இந்த மாதிரி எனக்கு பேலன்ஸ் ஷூட் இருக்கு, இன்னைக்கு மட்டும் நீ தனியாக வீட்டுக்கு போயிரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வர கிளம்பி போயிட்டு இருப்பான். நம்ம கோக்கியும் வந்துட்டு சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருந்தா அந்த ஜோ பொண்ணு கூட வேற நம்ம ஜிகான் போயிட்டு இருப்பான். நம்ம கோக்கியும் வந்துட்டு இந்த மேட்ரை சோகமாக தான் பார்த்துட்டு இருப்பா. பின்னாடி வேற யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். யார் இது பயமுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோயா, பைத்தியம் என்ன சில மாதிரி இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன், இப்படியே விட்டா வாழை அவ கொத்திட்டு போயிடுவா, ஒழுங்கு மரியாதை போயிட்டு வாழை கரெக்ட் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை பற்றி நீ ஒரி பண்ணிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. உடனே சோயா வந்துட்டு அப்படியே மேலேயும் கீழே பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு வந்துட்டு சோயா அக்கறைப்படுறதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் போய் உட்காந்துட்டு இந்த மேட்டரை நினச்சி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்தா அவங்க அண்ணா அவளுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிராண்டட் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட மெசேஜ் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த நாய் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே, இருந்தாலும் அந்த பேக் ஓப்பன் பண்ண சொல்லி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண சொல்வாள். இவன் பார்த்தா ஹீரோ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வந்து ஒரு டிஷ்யூவில் செஞ்சு வச்சிருப்பான் போல, அதை வேற ஓப்பன் பண்ணி காட்டுவான். செம்ம காண்டாயிடுவா ஹீரோயின். அட்ட நாயே உன்னை வேற ஒரு நிமிஷம் நம்பி தொலைஞ்சிட்டேன், இரா உன் பேரை வந்து ரிவெஞ்ச் நோட்டில் போட்டு உன்னை சாவடிக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து போட்டு விட்டா அது வேற அப்பன்னு பார்த்து எரர் அடிச்சிட்டு இருக்கோம். எனக்குன்னே வருவீங்களாடா அப்போ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற தூக்கி அடிச்சுட்டு கான்ல உட்காந்துட்டு இருக்கோம். அது அப்புறமா யாரோ ஒருத்தங்க ஹூடி போட்டுட்டு ஹீரோவோட பேனர் எல்லாம் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்ட மாட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸும் வந்து நம்ம ஹீரோ மாடலாக நடிக்கிற அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு பயங்கர ஃபேன்ஸ் ஆகிடுவாளுங்க. ஹீரோவோட கிளாஸ் வாசல்லே நின்றுட்டு எல்லா கேர்ள்ஸும் வந்து ஆட்டோகிராஃப்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பாங்க. இந்த டோக்கி வந்துட்டு என்னடா பெரிய பெரிய கம்பெனிலேருந்து ஆஃபர்லாம் வருதாமே, அக்செப்ட் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆட போமா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே பக்கத்தில் பப்பி இருந்துட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா உன் மூஞ்ச எனக்கு கொடுத்துட்றா, நானாச்சும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேற க்யூட்டாக விளையாடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறது ஹீரோயினுக்கு ஹாப்பி தான், ஆனால் ஒரு விதத்தில் அவன் நம்மளை விட்டு தள்ளி போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு சோகம் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு வந்தா ஸ்கூலோட வாசலில் வந்துட்டு அவ்வளோ கேர்ள்ஸ் எல்லாம் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்துட்டு உங்க கூட வந்தால் நீங்களும் வந்து பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு போகும்போதே இந்த ஜோ வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுவா. இந்த மாதிரி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் வேற வழியே தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வேற ஏறி போயிடுவான். ஹீரோயினுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை அவன் மூஞ்சிலே வேற அப்பட்டமாக தெரிஞ்சுட்டு இருக்கும். வேற இந்த ஜோ பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. அங்கே போனதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜோ கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும், நீ சும்மா விளையாடாத, இந்த மாதிரிலாம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு காண்டாயிடும். உடனே ஹீரோ சொல்லுவான், என்னோட ஸ்டொமக் வந்து ரொம்ப வீக்கான ஸ்டொமக்கு, உன்னோட முகரக்கட்டையை வந்து ரொம்ப நேரம் பார்க்க சகிக்கலை, எப்போ வாமிட் வரும்னே எனக்கு தெரியல, உன்னோட பிஹேவியர்னால உன்னோட மூஞ்சி வந்து ரொம்ப கேவலமாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி வேற சொல்லிடுவான். அவன் அவளை வந்து திருப்பி எதுவுமே பேசுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டான். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு வர சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை வேற போட்டு போயிட்டு இருப்பானோ. இதனால அவள் செம்ம காண்டாயிடுவாங்க. அவன் வேற டக்குன்னு ஓடிடுவான்ல. அவன் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜூஸ் எல்லாம் தட்டி விட்டு, டே உனக்கு நான் பண்ணுறதுல நீ என் காலில் விழுந்து கதறினாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையாக திட்டிட்டு உட்காந்து கதறி கதறி வேற அழுதுட்டு இருப்பாங்க இருந்து. இந்த சீன் வந்துட்டு சீரியஸாக வேற லெவலில் இருக்கும். முடிஞ்ச யூடியூப்ல வந்துட்டு போய் பாருங்க. இந்த சீனை பார்க்கும்போது நான் வேற செம்மையாக சிரிச்சிட்டேன் வேற. அப்புறமா நைட்டு வந்து நம்ம டோக்கி வந்து கோக்கி கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜீகானை பற்றி தப்பான நியூஸ் எல்லாம் நெட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. உடனே அவளும் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். என்னன்னு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஜீகான் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிக்சரெல்லாம் வந்துட்டு எல்லாரும் தப்பாக போட்டு விட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து புள்ளி பண்ணுவான், தப்பாக பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வேறு அதில் இருக்கும். நெக்ஸ்ட் டே மீடியாக்காரங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்களா. கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்டே வேறு பேட்டி எடுக்க போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை பற்றி தப்பாக எழுதுறீங்க போங்கடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வேற விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே நானி வந்துட்டு இருப்பா. அவள் வந்துட்டு ஜிகானை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட மாட்டாங்க. கிளாஸ்லேயும் வந்து ஜிகானை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்த பப்பி வந்துட்டு அப்படியே பேக் எல்லாம்
தட்டி விட்டு என்ன பேசுறீங்க, எல்லாரும் வாயை மூடலன்னா அவ்வளோதான், அவங்க எல்லாருக்கும் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அவன் பாட்டுக்கு வேற அங்கேருந்து போயிடுவான். பின்னாடியே நம்ம ஹீரோயினும் பப்பியும் வேற போயிட்டு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து எப்படி கிடச்சிதுன்னு வேற தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுனால தான் இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பப்பி வந்துட்டு அவனோட இன்ஸ்டாகிராமில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பான், எந்த ஃபோட்டோவை எடுத்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஃபோட்டோவில் வந்து நம்ம ஜிகான் வந்து குச்சி மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கதா சொல்லிட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரி தப்பு தப்பாக போட்டதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து நானி வருவாளா. இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னே அது தெரிச்சு ஓடிட்டு இருக்கும். இவன் எதுக்கு இங்கேருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கம்ப்யூட்டர் லேபாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவள் எந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு நோண்டி பார்த்தா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டது வந்துட்டு இந்த நானி பொண்ணாக தான் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணது நானி தான் சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வேற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து நானி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுற, என்கிட்ட இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு என்ன பண்ண போகிற, அவங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேற கேட்டுட்டு இருப்பா அவ. இங்கே பாரு நானி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொறுமையாக கேட்கும்போது நானி வந்துட்டு அதையும் நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு நக்கலாக வேற சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சரியான காண்டாயிட்டு இருக்கும். இவ பேரை வந்து ரிவெஞ்ச் நோட்டில் போட்டு விட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. பட் இவ மேலே இன்னும் வந்துட்டு ப்ரூஃப் வந்து கிளியர் ஆகலைல்ல. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ தான் வந்துட்டு பேட்டி கொடுத்து வச்சிருப்பாள்ல, இந்த மாதிரி அவன் ரொம்ப தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகானை பற்றி. இதை வேற நம்ம ஹீரோயினும் அவனோட அண்ணனும் வேற உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் அண்ணன் வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஜிகான் தான் வந்து தப்பானவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு நானி மேலே செம்ம காண்டாயிடும். அவ்வளோதான் நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் நோட்டில் வந்துட்டு பேரை போட்டு விட்டுருவாங்க. இந்த பக்கம் நானிக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே கொஞ்சம் பதறிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா யூடியூப்ல வந்துட்டு ஒரு மூஞ்சி சைடு ஃபுல்லாக மேக்கப் போட்டு இன்னொரு மூஞ்சி சைடு ஃபுல்லாக மேக்கப் போடாமல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டெமோ காமிச்சிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி உன் மூஞ்சி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் வேற கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா. சரி காய்ஸ், உங்ககிட்ட நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரிவெஞ்ச் நோட்டு வந்திருக்கு, இதனால ஏதாவது பிரச்சனையான்னு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்பன்னு பார்த்தா அவள் மேக்கப் எல்லாம் களைச்சிட்டு தான் வேற பண்ணிட்டு இருப்பான். இந்த அம்மா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா மேக்கப் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி மூஞ்ச காமிச்சிருப்பாள். அதுலேயும் வந்துட்டு மேக்கப் போட்டு தான் ஊரை ஏமாத்திட்டு இருந்திருப்பா. வேற கேமரா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ற தைரியத்தில் வந்துட்டு மூஞ்ச களைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா கேமரா ஆஃபே ஆயிருக்காது. எல்லாரும் வந்துட்டு இதை பார்த்துட்டு எல்லாம் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், இவளோட ஃப்ராடுத்தனை எல்லாமே வந்துட்டு இவளோட யூடியூப் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடும். எல்லாருமே வந்துட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அந்த டைம் பார்த்து ஹீரோவும் வந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வா, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுவானா. 2 பேரும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நானி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வேற பேசிட்டு இருப்பான். அப்புறமா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வேற எடுத்து வச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என் பர்த்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உன் பர்த்டேன்னு எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ கேட்பான். சரி ஓப்பன் பண்ணி பாரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு செயின் வந்து பார்த்துருப்பாங்கல்ல. பட் அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து ஐயோ வாங்கி தர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போயிருப்பாள். அந்த செயினை தான் வந்துட்டு கிஃப்டா கொடுத்துருப்பான். அப்படின்னா நீ இந்த செயினை வாங்குறதுக்காக தான் மாடலிங் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடி இப்பதான் இது உனக்கு விளங்கிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இனிமேல் நான் அந்த மாடலிங்கை பண்ண மாட்டேன், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். இந்த செயினை நீயே போட்டு விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா டெஃபினெட்லி அப்படின்ற மாதிரி அவனே வேற போட்டு விட்டுட்டு இருப்பான். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரோட ஐஸும் வேற கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்குமோ அவ்வளவுதான் கிஸ்ஸின் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ஐயோ நான் இன்னைக்கு பல்லு விளக்கணும்னா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே, மறந்து தொலைஞ்சிட்டேனே, இவன் வேற கிஸ் பண்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கானே, பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குறுன்னு பார்த்துட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு வந்துட்டு மெசேஜா வந்துட்டு இருக்கோம். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அண்ணன் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். என்ன பார்க்கல யார் கூட இருக்க, பாய் ஃப்ரெண்டோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி வரை கேட்டுட்டு இருப்பானா. உனக்கு என்னடா வந்தது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீ கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருப்ப, ஒழுங்கா வீட்டுக்கு 5 நிமிஷத்துல வர்ற, இல்லைன்னா அப்பாவோட நான் அங்க 5 நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற மிரட்டிட்டு இருப்பான். இதை வேற நம்ம ஹீரோ பார்த்துருவானா. என்ன உங்க வீட்டுல கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா கூப்பிடுறாங்க, நான் போட்டா வேண்டாமான்ற மாதிரி கேட்பான். கண்டிப்பா நானே வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வருவாங்க. 2 பேருமே வீட்டுக்கிட்ட வந்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாய் வேற சொல்லிட்டு இருப்பாங்களா. எப்பவும் போல நம்ம ஹீரோ வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ்ஸை போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி போயிட்டு வந்து வேற ஒரு கிஸ் அடிச்சு இப்ப நான் நிஜமாவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு வேற போயிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம கோக்கிக்கு வந்துட்டு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கோம். அப்படியே கண்ணெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருப்பாளா. இதெல்லாம் அங்க ஒரு ஜீவன் உட்காந்து வேற காருக்குள்ள உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். வேற யாரு, நம்ம சிங்கர் தான் கிஃப்டோட வந்திருப்பான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனா இம்பிட்டு லேட் பண்ணதுனால இங்க இந்த மாதிரி விஷயத்த பார்த்து நெஞ்சே வெடிச்சு காருக்குள்ள அப்படியே சோகமா வேற உட்காந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஓடி போயிடுவான். நம்ம கோக்கி வீட்டுக்குள்ள வந்ததும்
என்னடா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்பை வேலை பார்க்குறது தான் உன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு கேக் எடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டு வேற பாடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணனும் சேர்ந்து வேற பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிடுவானா. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு விஷ் பண்ணுவாங்க. ஆனால் கோக்கியோட அண்ணன் வந்துட்டு என்ன விஷ் பண்ணி என்ன பிரயோஜனம், அவ வேற பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கோக்கி வந்துட்டு வாயை மூடிட்டு அண்ணா விட்டுருனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பர்த்டே செலிப்ரேஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கோக்கிக்கு வந்துட்டு எல்லாரும் கிஃப்ட் வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. அவ ரொம்ப சந்தோஷமா வேற இருந்துட்டு இருப்பா. நம்ம ஜிகானோட பேனர் வேற யாரோ ஆட்டையை போட்டு வந்திருப்பாங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த பக்கி தான். இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனரை வேற கட்டி பூச்சி அது கதறின்னு இருக்கும். இந்த பக்கம் கோக்கியை விட்டு ஜிகான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்குமா, என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வர திசைக்கு வேற அவன் ஓடிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனிமேல் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.